மனைவி மீது வெறுப்பு காட்டிய கணவன் மாமியார் தினந்தோறும் மனைவியை அடித்து டார்ச்சர் செய்த கொடூரம். மருமகள் தீக்குளித்து உயிரிழந்து விட்டதாக நாடகமாடிய குடும்பத்தினர். போலீசார் மீதே தாக்குதல் நடத்திய மர்ம கும்பல். மனைவியை கொலை செய்துவிட்டு போலீசார் மீது தாக்குதல் நடத்திய மர்ம கும்பல் யார்? நடந்தது என்ன? பொழுது விடிஞ்சதும் கிராம மக்கள் எல்லாரும் அவசரமா வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு இளம்பெண் சார்லா உயிரிழந்துட்டாங்கிற செய்தி காட்டு தீ போல பரவி இருக்கு. இத கேட்டு ஷாக்கான கிராம மக்கள், நேத்து வர நல்லா தானே இருந்தா, திடீர்னு சார்லாவுக்கு என்ன ஆச்சு, எப்படி உயிரிழந்தான்னு பதற்றத்தோடையே சார்லாவோட வீட்டுக்கு ஓடி போயிருக்காங்க. அப்ப அங்க சார்லா பாதி எரிஞ்ச நிலையில உயிரிழந்து கிடந்திருக்காங்க. மாமியார் ராஜ்வதி, என் மருமகள் தீக்குளிச்சு உயிரிழந்துட்டான்னு சொல்லி கதறி அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. நேத்து வர என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தா, திடீர்னு எப்படி தீக்குளிச்சு உயிரிழந்தான்னு கிராம மக்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு ராஜ்வதி மாறி மாறி பதில் சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் வர்றதுக்குள்ள ராஜ்வதி குடும்பத்தினர் சார்லாவோட சடலத்தை அடக்கம் பண்றதுக்காக சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ், அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, எதுக்கு அவசரமா சடலத்தை சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனா போலீஸோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாத கும்பல் போலீஸையே கொடூரமா தாக்கி இருக்காங்க. அடுத்து 100க்கும் மேற்பட்ட போலீஸ அந்த கிராமத்துல குவிச்சு அந்த குடும்பத்துக்காரங்களை கட்டுப்படுத்தின போலீஸ் சார்லாவோட உடலை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுபடி மறுநாள் வெளியான ரிப்போர்ட்ல சார்லாவோட உடம்பு ஃபுல்லா காயங்கள் இருந்ததா குறிப்பிட்டிருந்துச்சு. இதனால சார்லாவோட கணவர் அசோக், மாமியார் ராஜ்வதி மேல சந்தேகமடைஞ்ச போலீசார் அவங்க எல்லாரையும் தங்களோட கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. ராஜஸ்தான்ல உள்ள தீக் பகுதியைச் சேர்ந்த அசோக்கிற்கும் அதே ஏரியாவை சேர்ந்த சார்லாவுக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கு. ஆரம்பத்துல இந்த ஜோடி நல்லபடியா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அசோக்கோட அம்மா ராஜ்வதியும் தன்னோட மருமகள் கிட்ட பாசமா தான் இருந்திருக்காங்க. ஆனா அசோக் சார்லா தம்பதிக்கு ரொம்ப நாளாவே குழந்தை இல்லாம இருந்திருக்கு. இதனால கடுப்பான ராஜ்வதி தன்னோட மருமகளை சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தாய் பேச்ச கேட்டுக்கிட்டு கணவன் அசோக்கும் மனைவிய அடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இதுக்கிடையில அசோக்கிற்கு அதே ஏரியாவுல உள்ள வேற ஒரு பெண்ணோட தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இத கேள்விப்பட்டு கோபமான சார்லா தன்னோட கணவன் கிட்ட வாக்குவாதம் பண்ணி இருக்காங்க. கட்டுன மனைவி நான் இருக்கும்போது எதுக்கு இன்னொரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அசோக், கல்யாணமாகி 20 வருஷமாகுது, இப்ப வரைக்கும் உன்னால ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க முடியல, அதனால தான் நான் இன்னொரு பொண்ணை தேடிக்கிட்டேன்னு சொல்லி இருக்காரு. அந்த நேரத்துல வீட்டுல இருந்த மாமியார் ராஜ்வதியும், உன் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியல, தெரியாத்தனமா என் மகனுக்கு உன்னைய கட்டி வச்சு என் மகனோட வாழ்க்கையே நானே கெடுத்துட்டேன்னு மனசாட்சியே இல்லாம மருமகளோட மனசை கஷ்டப்படுத்தி இருக்காங்க. மாமியாரோட பேச்ச கேட்டு கோபத்தோட உச்சத்துக்கே போன சார்லா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உங்க மகன் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு போய் செக் பண்ணுங்க அப்படின்னு எதிர்த்து பேசியிருக்காங்க. இதனால கடுப்பான அசோக் மனைவிய போட்டு கண்மூடித்தனமா தாக்கி இருக்காரு. சம்பவத்தன்னைக்கு மறுபடியும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வெடிச்சிருக்கு. அப்போ ராஜ்வதியும் அசோக்கும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு சார்லாவை சரமாரியா தாக்கி இருக்காங்க. அதுல தலையில பலத்த காயமடைஞ்சு சார்லா சம்பவ இடத்திலேயே துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாங்க. அடுத்து சடலத்தை என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த 2 பேரும் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மாட்டு சாண குவியலுக்குள்ள வச்சு சடலத்தை எரிச்சிருக்காங்க. அடுத்து மருமகள் தீக்குளிச்சு உயிரிழந்துட்டதா அந்த குடும்பமே நாடகமாடி இருக்கு. ஆனா விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் தாயும் மகனும் சேர்ந்துக்கிட்டு செஞ்ச நாடகத்தை தவிடு பொடியாக்கி ராஜ்வதியையும் அசோக்கையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.